Minasan konnichiwa. Hello everyone. Watashi wa Anusha desu. I am Anusha. Kyou wa Nihongo shou o 16課の文法をやってみようと思ってこのビデオを作っています。இன்னைக்கு நிஹோங்கோ ஷோஹோ லெசன் நம்பர் 16 ஓட கிராமர் பார்க்கலாம்னு இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். If you are yet to subscribe my channel, please do so as it will be a small motivation for me to post more videos like this. もし私のチャンネルにサブスクライブしない方々がサブスクライブしてください。私にとっては小さな応援になりますのでお願いします。では始めます。Let's start. So, 1. 私は会社に勤めています。勤めるஅப்படின்னா to be employed in. ஸோ நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கேன். ஐ எம் எம்ப்ளாய்டு இன் அ கம்பெனி அப்படிங்கிற அர்த்தத்தில் வாத்தாஷிவா கைஷானி சுத்தொமைத்தே இமாஸ் ஆல்வேஸ் நீ ஸ்தொமேரு நீபான் வாத்தாஷிவா கோஜோதே ஹத்தராய்த்தே இமாஸ் நான் வந்து ஃபேக்ட்ரியில் ஹத்தராக்கு அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இங்கே தே கோஜோதே ஹத்தராய்த்தே இமாஸ் ஐ ஆம் ஒர்க்கிங் அட் அ ஃபேக்ட்ரி. ஸோ கைஷானி ஸ்தொமேரு கோஜோ தே ஹத்தராக்கு இந்த பார்ட்டிகல்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம்பான் வாத்தாஷிவா ஷோபாய் யோ ஷித்தே இமாஸ் ஷோபாய் அப்படின்னா பிஸ்னஸ். நான் வந்து வாத்தாஷிவா ஷோபாய் யோ ஷித்தே இமாஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் டூயிங் பிஸ்னஸ் வாத்தாஷிவா ஷோபாய் யோ ஷித்தே இமாஸ். யோம்பான் வாத்தாஷிவா தாய்கக்கு தே கெங்க்யூ ஓ ஷித்தே இமாஸ் தாய்கக்கு அப்படின்னா யூனிவர்சிட்டி, கெங்க்யூ அப்படின்னா ரிசர்ச். ஸோ நான் வந்து யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் டூயிங் அ ரிசர்ச் அட் தி யூனிவர்சிட்டி. வாத்தாஷிவா தாய்கக்கு தே கெங்க்யூ ஓ ஷித்தே இமாஸ். ஸோ தி பார்ட்டிகல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு ரிமெம்பர் ஆல் தீஸ் திங்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஷித்தே இமாஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது. இட் ரெஃபர்ஸ் டு தி ப்ரொஃபஷன் வாட் யூ ஆர் டூயிங். ஸோ ஷித்தே இரு ஷித்தே இமாஸ் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு யுவர் ப்ரொஃபஷன். ரெய்புனோ மித்தே மிமாஸ் எக்ஸாம்பிள்ஸ் இச்சி சிச்சிவா இஷா ஓ ஷித்தே இமாஸ். ஸோ அப்பா வந்து டாக்டரை பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, அப்பா வந்து டாக்டர். ஸோ மை ஃபாதர் இஸ் அ டாக்டர். சிச்சிவா இஷா ஓ ஷித்தே இமாஸ். ஹியர் இட்ஸ் ரெஃபரிங் டு தி ப்ரொஃபஷன். சிச்சிவா இஷா ஓ ஷித்தே இமாஸ். மை ஃபாதர் இஸ் அ டாக்டர். நீபான் அனிவா செய்ஃபுனோ யகுனென் ஓ ஷித்தே இமாஸ். அனினா அண்ணன், அண்ணன் வந்து செய்ஃபுனா கவர்மெண்ட், கவர்மெண்ட்டும் யகுனென் எம்ப்ளாயி. ஸோ கவர்மெண்ட் அஃபீஷியல். ஓ ஷித்தே இமாஸ்னா ஹீ இஸ் அ கவர்மெண்ட் அஃபீஷியல் அப்படிங்கிற அர்த்தத்தில் அண்ணன் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அனிவா செய்ஃபுனோ யகுனென் ஓ ஷித்தே இமாஸ். சாம்பான் ஹஹாவா சூகக்கோனோ கோச்சோ ஓ ஷித்தே இமாஸ். அம்மா வந்து ஹஹாவா சூகக்கோ அப்படின்னா மிடில் ஸ்கூல் ஆர் ஜூனியர் ஹை ஸ்கூல், மிடில் ஸ்கூலோட கோச்சோ பிரின்ஸ்பால் ஓ ஷித்தே இமாஸ். ஸோ மை மதர் இஸ் அ பிரின்ஸ்பல் ஆஃப் அ ஜூனியர் ஹை ஸ்கூல் ஆர் மிடில் ஸ்கூல். ஸோ ஜப்பானில் மொத்தம் ஸ்கூல்ஸை 3ஆக பிரிச்சுருக்காங்க. ஷோகக்கோ அப்படிங்கிறது ப்ரைமரி, சூகக்கோ மிடில் ஸ்கூல், ஜூனியர் ஹை ஸ்கூல்னு சொல்லுவாங்க, கோகோ வந்து ஹை ஸ்கூல். ஸோ இந்த இடத்துல ஹஹாவா சூகக்கோனு கோச்சோ ஓ ஷித்தே இமாஸ். மை மதர் இஸ் அ பிரின்சிபல் ஆஃப் அ ஜூனியர் ஹை ஸ்கூல். யோம்பான் ஒனே சான்வா நானியும் ஷித்தே இமாஸ்கா. ஸோ உங்கள் அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீன்ஸ் வாட் இஸ் ஷி டூயிங். ஒனேசான்வா நானியோ ஷித்தே இமாஸ்கா வாட் இஸ் யுவர் எல்டர் சிஸ்டர் டூயிங். ஸோ இது வந்து ஷித்தே இமாஸ்னா இட் ரெஃபர்ஸ் டு ப்ரொஃபஷன். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இது வந்து என்னன்னா டே டு டேல நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை சொல்கிறதுக்கு இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாகவும் நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் டே டு டே உங்களோட ஆக்டிவிட்டி அதை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரேபுனோ இச்சி வாத்தாஷிவா தாய்கக்கு இத்தே இமாஸ் அப்படின்னா நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஸ்டடியிங்
அப்படிங்கிற அர்த்தத்தில் ஐ எம் கோயிங் டு தி யூனிவர்சிட்டி. ஸோ நான் காலேஜ் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. வாத்தாஷிவா தாய்கக்குயே இத்தேமாஸ். நிபான் வாத்தாஷினோ ஒத்தோத்தோவா கோகோயே இத்தேமாஸ். என்னுடைய தம்பி வந்து கோகோ ஹை ஸ்கூல் இத்தேமாஸ் போயிட்டுருக்கான். ஸோ ஹீ இஸ் ஸ்டடிங் இன் ஹை ஸ்கூல் அப்படிங்கிற அதுக்கு அர்த்தம். மை யங்கர் பிரதர் இஸ் கோயிங் டு ஹை ஸ்கூல். சாம்பான் வாத்தாஷினோ இமோத்தோவா சூகக்கோயே இத்தேமாஸ். என்னுடைய தங்க வந்து இமோத்தோனா தங்க. வாத்தாஷினோ இமோத்தோவா சூகக்கோ அப்படின்னா மிடில் ஸ்கூல், ஜூனியர் ஹை ஸ்கூல் இத்தேமாஸ். ஸோ ஷீ ஸ்டடிங் இன் மிடில் ஸ்கூல். மை யங்கர் சிஸ்டர் இஸ் கோயிங் டு மிடில் ஸ்கூல் அப்படிங்கிற அர்த்தத்தில் டே டு டே ஹேப்பனிங்கை சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது ஜென்ரலைஸ்டு சென்டென்சஸ் சில கொடுத்துருக்கேன். குருமாகா ஹஷித்தேமாஸ். காரு ஓடிட்டுருக்கு. குருமாகா ஹஷித்தேமாஸ். த கார் இஸ் ரன்னிங். ஹிகோகிகா தொந்தேமாஸ். ஸோ எ பிளேன் இஸ் ஃப்ளையிங். ஹிகோகிகா தொந்தேமாஸ். ஒரு ஏரோப்ளேன் பறந்துட்டுருக்கு. சாம்பான் தொரிகா தொந்தேமாஸ். தொரினா பறவை. பறவை பறந்துட்டுருக்கு. தொரிகா தொந்தேமாஸ். So a bird is flying. Fourth, Yomban Nekoga naiteimas. பூனை வந்து கத்திட்டு இருக்கு. நெக்கோகா நைத்தேயிமாஸ். A cat is making a sound. ஸோ இந்த இடத்துலலாம் இந்த கா பார்ட்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும். இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் செட். அரேவா நான் தேஸ்கா அப்படின்னா அது என்ன? வாட் இஸ் தேட்? நான் தாக்கா ஷிரிமாசன். என்னன்னு எனக்கு தெரியல. நான் தாக்கா, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். நான் தாக்கா ஷிரிமாசன். ஸோ நிபான் அனோஹித்தோவா தொனாத்தா தேஸ்கா. அந்த பர்சன் யாரு? ஹூ இஸ் தட் பர்சன்? அனோஹித்தோவா தொனாத்தா தேஸ்கா. இது எப்படி ரிப்ளை பண்ணுறாங்கன்னா தொனாத்தா தாக்கா ஷிரிமாசன். யாருன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் தட் பர்சன். தொனாத்தா தாக்கா ஷிரிமாசன். சாம்பான் அனோஹித்தோவா இக்குத்சு தேஸ்கா. ஸோ அந்த ஆளோட வயசு என்ன? அனோஹித்தோவா இக்குத்சு தேஸ்கா. ஹவு ஓல்ட் இஸ் தட் பர்சன்? இக்குத்சு தாக்கா ஷிரிமாசன். அவருக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹவு ஓல்ட் இஸ் தட் பர்சன். இக்குத்சு தாக்கா ஷிரிமாசன். புக் பேக் எக்ஸசைசஸ். யூ ஹாவ் so many other examples as well. I just read out. நான் தாக்கா ஷிரிமாசன். இக்குத்சு தாக்கா ஷிரிமாசன். தோக்கோ தாக்கா ஷிரிமாசன். தோக்கோ தாக்கா ஷிரிமாசன்னா எங்கன்னு தெரியாது. ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ். தொரே தாக்கா ஷிரிமாசன். ஐ டோன்ட் நோ விச் ஒன் இட் இஸ். இட்ஸு தாக்கா ஷிரிமாசன். ஐ டோன்ட் நோ வென் இட் இஸ். இக்குரா தாக்கா ஷிரிமாசன். ஐ டோன்ட் நோ ஹவு மச் இட் இஸ். நாங்காட்சு தாக்கா ஷிரிமாசன். ஐ டோன்ட் நோ விச் மந்த் இட் இஸ். நான் ஜி தாக்கா ஷிரிமாசன். ஐ டோன்ட் நோ வாட் டைம் இட் இஸ். நான் நிச்சிதாக்கா ஷிரிமாசன். I don't know what day it is. Dono heyadaka shirimasen. I don't know which room it is. அப்படிங்கிற அர்த்தத்தில் புக் பேக் எக்ஸசைஸஸும் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ப்ளீஸ் ரீட் தி புக் பேக் எக்ஸசைஸ் ஆஸ் வெல். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ஹேப்பனிங்ஸ் அப்படிங்க வரும்போது இந்த பார்ட்டிக்கல் கா தான் யூஸ் பண்ணணும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சிலதை பார்க்கலாம். அமேகா ஃபுத்தேயிமாஸ். இந்த இடத்துல வந்து கா தான் போடணும். அமேகா ஃபுத்தேயிமாஸ். இட்ஸ் ரெய்னிங். மழை பெஞ்சிட்டு இருக்கு. நிபான் கசேகா ஃபுய் தேயிமாஸ். கசேகா ஃபுக்கு. ஸோ காற்று அடிச்சிட்டு இருக்கு. த விண்ட் இஸ் ப்ளோயிங். கசேகா ஃபுய் தேயிமாஸ். சாம்பான் ஹித்தோகா அருய் தேயிமாஸ். மனிதர்கள் நடந்துட்டு இருக்காங்க. த பீப்புள் ஆர் வாக்கிங். ஹித்தோகா அருய் தேயிமாஸ். தே ஃபார்ம் ப்ளஸ் இமாஸ். யோம்பான் கியோவா தெங்கிகா ஈரஸ். இன்னைக்கு வந்து வெதர் நல்லா இருக்கு. த வெதர் இஸ் நைஸ் டுடே. கியோவா தெங்கிகா ஈதேஸ். ஸோ இந்த மாதிரி யூசேஜஸ்க்கெல்லாம் கா பார்ட்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு முன்னாடி நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். ஆனால் டே டு டே ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணதான் இதே
லெசனில் பார்த்தோம். இப்போ இது வந்து கரண்ட்டாக இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐ மீன் தே ஆர் ஈட்டிங்கா, ட்ரிங்கிங்கா, ஆர் வாக்கிங்கா, ஸ்லீப்பிங்கா அப்படிங்கிற விஷயம், அதாவது ஆக்ஷன் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மின்ன ஷொகுஜி ஓஷித்தே இமாஸ். ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் மீல். மின்ன ஷொகுஜி ஓஷித்தே இமாஸ். நிபான் மின்ன ஷின்புன் ஓ யொந்தே இமாஸ். ஸோ எவ்ரி ஒன் இஸ் ரீடிங் தி நியூஸ் பேப்பர். எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷின்புன் ஓ யொமு, ஷின்புன் ஓ யொமிமா, ஷின்புன் ஓ யொந்தே. தே ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். யொந்தே இமாஸ். மின்ன ஷின்புன் ஓ யொந்தே இமாஸ். சாம்பான் சின்சான் வா தென்வா ஓ கக்கேத்தே இமாஸ். சின்சான் வா, மிஸ்டர் சின் அவர் வந்து தென்வா ஓ கக்கேரு அப்படின்னா ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. டு மேக் அ கால். கக்கேத்தே இமாஸ், கக்கேரு கக்கேத்தே. ஸோ மிஸ்டர் சின் இஸ் மேக்கிங் எ ஃபோன் கால். சின்சான் வா தென்வா ஓ கக்கேத்தே இமாஸ். தே ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் பிளஸ் இமாஸ் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். யோமான் சின்சான் வா பதோமின்தன் ஓ யத்தே இமாஸ். ஸோ மிஸ்டர் சின் அவர் வந்து சின்சான் வா பதோமின்தன், பேட்மிண்டனை எத்தே இமாஸ் அப்படின்னா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இஸ் பிளேயிங் பேட்மிண்டன். சின்சான் வா பதோமின்தன் ஓ எத்தே இமாஸ். மிஸ்டர் சின் இஸ் பிளேயிங் பேட்மிண்டன் அப்படிங்கிற அர்த்தத்தில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தே ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் பிளஸ் இமாஸ். நெக்ஸ்ட்டு நை ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நவுன். ஜாப்பனீஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் யூசேஜ் இருக்குது. அதாவது அட்ஜெக்டிவ்ஸுக்கும் நை ஃபார்ம் உண்டு, நவுன்ஸுக்கும் நை ஃபார்ம் உண்டு. இதுக்கு முன்னாடி நம்ம வேர்ப்ஸுக்கு தான் பார்த்தோமே. இப்போ வந்து அட்ஜெக்டிவ்ஸ்க்கும் உண்டு, நான் அட்ஜெக்டிவ்ஸ்க்கும் உண்டு, நவுன்ஸ்க்கும் உண்டு. ஸோ இதுக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அட்ஜெக்டிவாக இருந்தா அப்படின்னா, இஃப் இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ், ரிமூவ் த அண்ட் சேஞ்ச் இட் டு கூ நாய். எடுத்துட்டு கூ நாய். அட்சுய் அப்படின்னா அட்சுக்கு நாய். ஸோ ரிமூவ் த அண்ட் மேக் இட் டு கூ நாய். ஸோ நான் அட்ஜெக்டிவாக இருந்ததுன்னா அந்த நான் எடுத்துட்டு தேவா நாய் ஆர் ஜா நாய், தேவா நாய் ஆர் ஜா நாய் அப்படி யூஸ் பண்ணோம். ஜா நாய் இஸ் மோர் கேஷுவல் யூசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் கெங்கி நா ஹிதோ, கெங்கி தேவா நாய் ஹிதோ, கெங்கி ஜனாய் ஹிதோ. ஸோ நான் அட்ஜெக்டிவ் தேவா நாய். கெங்கி அப்படின்னா ஆக்டிவான பர்சன். கெங்கி தேவா நாய் இஸ் நாட் அன் ஆக்டிவ் பர்சன் அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் அட்ஜெக்டிவ் will change into தேவா நாய் ஆர் ஜா நாய். நவுன்ஸும் அண்ட் நான் அட்ஜெக்டிவ் மோஸ்ட்லி will have similar formulas. நவுனுக்கும் தேவா நாய் ஜா நாய்ன்னு மாறிடும். கொரேவா கபான் தேஸ்கா, இதுக்கு பேகா. கொரேவா கபான் தேவா நாய் தேஸ், கபான் தேவா அரிமாசன், கபான் ஜனாய், நோ திஸ் இஸ் நாட் அ பேக் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த ரூலை வந்து அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். திஸ் ஃபார்முலா ஹேஸ் டு பி பை ஹார்ட்டட் ஆஸ் சச். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் இதை பார்க்கலாம். இப்போது இச்சி கியோவா தெங்கிகா தேஸ்கா. ஸோ இன்றைக்கி வந்து கிளைமேட் நல்லா இருக்கா? இஸ் த வெதர் குட் டுடே? கியோவா தெங்கிவா யோகுனாய் தேஸ். இஸ் அ adjective. This is an exceptional case where you have to remember as yokunai. Will change into yokunai. Kyova tenkiwa yokunai desu. No, the weather isn't good today. அப்படின்னா இன்னைக்கு climate வந்து நல்லா இல்லை. Kyova tenkiwa yokunai desu. Niban Kyova tenkiga warui desu ka. ஸோ இன்னைக்கு வந்து வெதர் பேடாக இருக்கா? இஸ் த வெதர் பேட் டுடே? இன்னைக்கு வெதர் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கியோவா தெங்கிகா வருய் தேஸ்கா. கியோவா தெங்கிவா வருகு நாய் தேஸ். இல்லை, இன்னைக்கு வந்து வெதர் பேடாக இல்லை. நோ, த வெதர் இஸ்ன்ட் பேட் டுடே. கியோவா தெங்கிகா வருய் தேஸ்கா. கியோவா தெங்கிவா வருகு நாய் தேஸ். இன்னைக்கு வந்து வெதர் பேடாக இல்லை. சாம்பான், இது புக்கில் இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன் நான் அட்ஜெக்டிவ் வச்சு. கொனோ கபான்வா ஜோபு தேஸ்கா. இந்த பேக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா? இஸ் திஸ் பேக் ஸ்ட்ராங்? கொனோ கபான்வா ஜோபு தேஸ்கா.
கொனோ கபான் வா ஜோபு தேவா நாய் தேஸ். இல்லை, இந்த பை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஈயே கொனோ கபான் வா ஜோபு தேவா நாய் தேஸ். நோ, திஸ் பேக் இசன்ட் ஸ்ட்ராங் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஈ அட்ஜெக்டிவாக இருந்ததுன்னா குநாயாக மாறிடும். வருய் வருக்கு நாய். ஈ அலோன் இஸ் அன் எக்ஸப்ஷன், யோக்கு நாய். நான் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நவுன்ஸ் ஜோபு is an adjective, Jobu Devanai. Anata wa sensei desu ka? Are you a teacher? Iye, watashi wa sensei deva arimasen. Illa, na vandu teacher illa. So, nouns also deva, nai, deva, arimasen, ja, nai. அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் யூசேஜ் இருக்கு, மோ அண்ட் மாதா. மோ இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸில் சிலதில் வருது. அப்படின்னா நாட் எனி மோர் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். யூஸ்வலி மோ அண்ட் மதா அப்படின்னா மோனா ஆல்ரெடி ஆகிடும், மாதானா எட் ஸ்டில் அப்படிங்கிற அர்த்தத்தில். பட் நெகட்டிவ் சென்டென்ஸில் வரும்போது நாட் எனி மோர் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இச்சிபான் மதா அமேகா ஃபுத்தே மாஸ்கா. இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா? Is it still raining? Mada amega futte imaska. Ye mo ameva futte imasan. Illa, இது மழை பெஞ்சிட்டு இல்லை. Ye mo ameva futte imasan. No, it isn't raining anymore. அப்படிங்கிற அர்த்தத்தில் mo futte imasan. It isn't raining anymore. நிபான் மாதா ஓஃபுரோனி ஹைத்தே இமாஸ்கா. அப்படின்னா இன்னும் நீங்கள் குளிச்சுட்டு இருக்கீங்களா? ஆர் யூ ஸ்டில் டேக்கிங் அ பாத்? மாதா ஓஃப்ரோனி ஹைத்தே இமாஸ்கா. ஈயே மோ ஓஃப்ரோனி வா ஹைத்தே இமாசன். அப்படின்னா ஐம் நோ லாங்கர் டேக்கிங் அ பாத். தட் ஆக்ஷன் ஹாஸ் ஆல்ரெடி பீன் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த மோ நெகட்டிவ் சென்டென்ஸில் வந்தாங்கன்னா நோ லாங்கர் எக்ஸிஸ்ட், ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட் ஆல்ரெடி அப்படிங்கிற யூசேஜ் ஒன்று இருக்குது. இதையும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதா ஓஃப்ரோனி ஹைத்தே இமாஸ்கா. ஆர் யூ ஸ்டில் டேக்கிங் அ பாத்? Ye mo ofro niwa haite imasen. No, I don't take bath anymore. That means I have already completed that action. அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த ஒரு பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மினாசான் போன வீடியோக்காக பதே ஓஆரிமாஸ். இந்த வீடியோ இதோட முடியுது. புக் பேக் எக்ஸசைசஸில் நிறைய சென்டென்சஸ் இருக்குது. ப்ளீஸ் கோ த்ரூ ஆல் த சென்டென்சஸ் இன் தி புக் பேக் எக்ஸசைசஸ். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் ட்ராப் மீ இன் த கமெண்ட். Deva, Sugino video ni aimas. I'll meet you in the next video. Kite kurete arigato gozaimashita. Thank you so much for listening. Subscribe suru no wo basura naide kudasai. Please don't forget to subscribe.